நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா நிர்வாகிகளையும் அதனை தொடரும் இளைஞர்களையும் தமிழக மக்களையும் தற்கொலை கூட்டம் என்று அழைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளில் பெரும்பான்மையோர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அந்தவாறு அழைக்கிறார்கள். சரி, அதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எங்களுடைய தொகுதி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி. கடந்த தேர்தலில் இப்போ 10 ஆண்டு காலமாக நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தினோம், சேகரித்தோம். அப்போ தேர்தலுக்கு முதல் நாள் பூத் ஏஜென்ட் ஃபார்ம்னு ஒன்று வரும். அந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு நாங்கள் வேட்பாளர்கிட்ட கேட்டோம். எந்த வேட்பாளர்? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கிட்ட கேட்டோம், பூத் ஏஜென்ட் ஃபார்ம் வேணும்னு. அதுக்கு அந்த வேட்பாளருக்கு கீழே பயணிக்கக்கூடிய நண்பர்கள் சொன்ன ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அப்படி ஒரு பூத் இருக்காக்குன்னு கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு பூத்தே தெரியல, உங்களுடைய தொகுதிக்கு கீழே வரக்கூடிய ஊர் பூத்தே தெரியல. இப்போ எங்களுடைய பூத்தில் 708 ஓட்டு உண்டு. உங்களுக்கு பூத்தே தெரியல, அந்த 708 வாக்குகள் எப்படி தெரியும்? அந்த 708 வாக்குகளில் எத்தனை மக்கள் இருப்பாங்க? 18 வயதுக்கு மேலே உள்ளவங்க தான் வாக்குகள். அப்போ அதுக்கு கீழே உள்ள எத்தனை மக்கள் இருப்பாங்க? அந்த மக்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ சொல்லுங்கள், பூத்தே தெரியாத, மக்களே தெரியாத வேட்பாளர் தற்கொலையா? இப்படி ஒரு வேட்பாளரை நியமித்த அதோட தலைவர் தற்கொலையா? 234 தொகுதிகளையும் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துகிறோன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை அண்ணன் சீமான் அண்ணன். அந்த வேட்பாளருக்கு தனக்கு கீழே உள்ள தொகுதிக்கு கீழே உள்ள மக்களையும் தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் அந்த ஊரையாவது தெரிஞ்சிருக்கணும். இது எங்கள் தொகுதி எந்த பாடு, மீதி இருக்கிற 233 என்ன லட்சணமோ தெரியலை. நீங்கள் மற்றவங்களை தற்கொலைன்னு சொல்லக்கூடாது. இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே, உண்மையான தற்கொலை யாருன்னு?